விருதுகளில் சிறந்த நடிகைக்கான விருதை பெற்றுக்கொள்ள அசுரன் திரைப்படத்திற்காக திருமிகு மஞ்சு வாரியர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். 2019ஆம் ஆண்டுக்கான தமிழ்நாடு அரசின் திரைப்பட விருதுகளில் சிறந்த நடிகைக்கான விருதை பெற்றுக் கொள்கிறார்கள் அசுரன் திரைப்படத்திற்காக திருமிகு மஞ்சு வாரியர் அவர்கள். தொடர்ந்து 2019ஆம் ஆண்டுக்கான சிறந்த நடிகருக்கான சிறப்பு பரிசை பெற்றுக்கொள்ள கைதி திரைப்படத்திற்காக திரு கார்த்தி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். தொடர்ந்து திரு கருணாகரன், கோவை சரளா அவர்களையும் திருமதி ஸ்ரீரஞ்சனி, திரு அர்ஜுன்தாஸ் அவர்களையும் தயார் நிலையில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து 2019ஆம் ஆண்டுக்கான சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான விருதை பெற்றுக்கொள்ள மான்ஸ்டர் திரைப்படத்திற்காக திரு கருணாகரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். திரு கருணாகரன் அவர்கள் சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான விருதை பெற்றுக் கொள்கிறார்கள். திருமிகு கோவை சரளா, திருமதி ஸ்ரீரஞ்சனி, திரு அர்ஜுன்தாஸ் அவர்களை தயார் நிலையில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக சிறந்த நகைச்சுவை நடிகைக்கான விருதை பெற்றுக்கொள்ள காஞ்சனா 3 திரைப்படத்திற்காக திருமிகு கோவை சரளா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். தொடர்ந்து 2022ஆம் ஆண்டுக்கான சிறந்த நடிகைக்கான சிறப்பு பரிசை பெற்றுக்கொள்ள திருமிகு துஷாரா விஜயன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நட்சத்திரம் நகர்கிறது திரைப்படத்திற்காக பெற்றுக்கொள்கிறார்கள். சிறந்த நடிகைக்கான சிறப்பு பரிசை பெற்றுக் கொள்கிறார்கள். தொடர்ந்து சிறந்த குணச்சித்திர நடிகைக்கான விருதை பெற்றுக்கொள்ள திருமதி ஸ்ரீரஞ்சனி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஹவுஸ் ஓனர் திரைப்படத்திற்காக பெற்றுக்கொள்கிறார்கள். 2019ஆம் ஆண்டுக்கான சிறந்த குணச்சித்திர நடிகைக்கான விருதை திருமதி ஸ்ரீரஞ்சனி அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். சிறந்த வில்லன் நடிகருக்கான விருதை பெற்றுக்கொள்ள திரு அர்ஜுன்தாஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். கைதி திரைப்படத்திற்காக பெற்றுக்கொள்கிறார்கள். தொடர்ந்து திரு ஆர் பார்த்திபன் அவர்களையும் திரு தமன், திரு ரவி அவர்களையும் கபிலன் அவர்களையும் திரு ஹரிச்சரன் அவர்களையும் தயார் நிலையில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சிறந்த வில்லன் நடிகருக்கான விருதை பெற்றுக் கொள்கிறார்கள் திரு அர்ஜுன் தாஸ் அவர்கள். கைதி திரைப்படத்திற்காக பெற்றுக் கொள்கிறார்கள். 2019ஆம் ஆண்டுக்கான தமிழ்நாடு அரசின் திரைப்பட விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து சிறந்த இயக்குனருக்கான விருதை பெற்றுக்கொள்ள திரு ஆர் பார்த்திபன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஒத்த செருப்பு திரைப்படத்திற்காக பெற்றுக் கொள்கிறார்கள். திரு தமன் அவர்கள், திரு ரவி அவர்கள், கபிலன் அவர்கள், திரு ஹரிச்சரன் அவர்கள், திருமதி சைந்தவி அவர்களின் சார்பில் அவரது தாயார் அவர்களை தயார் நிலையில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சிறந்த இசையமைப்பாளருக்கான விருதை பெற்றுக்கொள்ள திரு தமன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவரது சார்பில் அவரது குடும்பத்தினர் இந்த விருதை பெற்றுக் கொள்கிறார்கள். மகாமுனி திரைப்படத்திற்காக. அடுத்ததாக சிறந்த கதை ஆசிரியருக்கான விருது விருதாளர் திரு பூமணி அவர்கள் அசுரன் திரைப்படத்திற்காக அவரது சார்பில் அவரது மகன் ரவி அவர்கள் விருதை பெற்றுக்கொள்ள அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். திருமிகு ரவி அவர்கள். தொடர்ந்து சிறந்த பாடலாசிரியர் விருதை பெற்றுக்கொள்ள திருமிகு கபிலன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். NGK திரைப்படத்திற்காக பெற்றுக்கொள்கிறார்கள். திரு கபிலன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். NGK திரைப்படத்திற்காக 2019ஆம் ஆண்டுக்கான திரைப்பட விருதுகளில் சிறந்த பாடலாசிரியருக்கான விருதை பெற்றுக்கொள்கிறார்கள். 2019ஆம் ஆண்டுக்கான தமிழ்நாடு அரசின் திரைப்பட விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து திரு ஹரிச்சரன் அவர்கள், திருமதி ஆனந்தி அவர்கள், திரு தேனி ஈஸ்வர் அவர்கள், திரு தபஸ் நாயக் அவர்களை தயார் நிலையில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து சிறந்த பின்னணி பாடகருக்கான விருதை பெற்றுக்கொள்ள திரு ஹரிச்சரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவரது சார்பில் தந்தை சேஷாத்ரி கணபதி அவர்கள் இந்த விருதை பெற்றுக் கொள்கிறார்கள். திரு ஹரிச்சரன் அவர்கள் சார்பில் அவரது தந்தை சேஷாத்ரி கணபதி அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். 2019ஆம் ஆண்டுக்கான சிறந்த பின்னணி பாடகர் விருது விருதாளர் திரு ஹரிச்சரன் அவர்கள். தொடர்ந்து சிறந்த பின்னணி பாடகிக்கான விருது விருதாளர் திருமதி சைந்தவி அவர்கள் அசுரன் திரைப்படத்திற்காக
தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள். விருதை அவரது தாயார் ஆனந்தி அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். திருமதி சைந்தவி அவர்களின் சார்பில் அவரது தாயார் இந்த விருதை பெற்றுக் கொள்கிறார்கள். சிறந்த பின்னணி பாடகிக்கான விருது அசுரன் திரைப்படத்திற்காக வழங்கப்படுகின்றது. தொடர்ந்து சிறந்த ஒளிப்பதிவாளர் விருது திரு தேனி ஈஸ்வர் அவர்கள் விருதாளர், பேரன்பு திரைப்படத்திற்காக. திரு தேனி ஈஸ்வர் அவர்கள் பேரன்பு திரைப்படத்திற்காக. சிறந்த ஒலிப்பதிவாளருக்கான விருதை பெற்றுக்கொள்ள திரு தபஸ் நாயக் ஹவுஸ் ஓனர் பிரிவில் என்ற திரைப்படத்திற்காக, ஹவுஸ் ஓனர் திரைப்படத்திற்காக திரு தபஸ் நாயக் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். 2019ஆம் ஆண்டுக்கான தமிழ்நாடு அரசின் திரைப்பட விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன.